வரலாற்று புகழ்மிக்க ஏஎம் ஜெயின் கல்லூரியின் நிர்வாக உறுப்பினர் சுரேஷ் சோடியா அவர்களே, முதல்வர் மகாவீர் அவர்களே, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் என்னரும் சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, இலங்கை தமிழரையர் முருகேசு தயாநிதி அவர்களே, என்னை இந்த விழாவுக்கு ஆசையோடு ஆற்றுப்படுத்தி அழைத்து வந்த தமிழ் புலத் தலைவர் முனைவர் ரம்யா அவர்களே, ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற தாரக மந்திரத்திற்கேற்ப தங்களை ஆசிரிய பணிக்கே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர், துணை முதல்வர், புலத் தலைவர்கள் உள்ளிட்ட பெருமக்களே, என் கண்ணுக்கு கண்ணான மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்த்திருப்பீர்கள். ஒரு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துணைவேந்தர் விஞ்ஞானம் பேசினார். உங்கள் கல்லூரி முதல்வர் எனக்கு தமிழ் தெரியாது என்றே தமிழை கொட்டி முடித்துவிட்டு போயிருக்கிறார். இந்த இரண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை பார்க்கிறேன். நீங்கள் மட்டும் சற்றே இடம் மாறி இருந்தார் மகாவீர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக மாறி இருக்கக்கூடும். நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் ஒரு விஞ்ஞான பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராய் மாறி இருக்கக்கூடும். இது தமிழ் கருத்தரங்கம் நமக்கு தந்திருக்கிற வெகுமதி, பரிசு என்று நான் கொண்டாடுகிறேன். மாணவ கண்மணிகளே, உங்களை பாராட்டுகிறேன். உங்களுக்கெல்லாம் என் வணக்கம், நன்றி. ஆனால் எங்கள் மாணவ கண்மணிகளுக்கு என் பாராட்டு ஏன் தெரியுமா? கல்லூரிகளில் மாணவர்கள் ஒரு சொற்பொழிவில் சினிமா எதிர்பார்க்கிறார்கள், அரசியல் எதிர்பார்க்கிறார்கள், சில கல்லூரிகளில் ஆன்மீகம் எதிர்பார்க்கிறார்கள், சில கல்லூரிகளில் பொழுதுபோக்கு எதிர்பார்க்கிறார்கள். இந்த 4 பொருண்மைகளை தவிர வேறு எது குறித்து பேசினாலும் அந்த மாணவர்கள் அமைதி அழிந்து போகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள், கரவொலி செய்கிறார்கள், சில குயில்கள் விசிலடிக்கின்றன, அந்த கூட்டம் கலைந்து விடுகிறது. ஆனால் ஆழமான அறிவியல் குறித்தும் தமிழ் குறித்தும் இந்த நுட்பமான சொற்பொழிவை ஆடாமல் அசையாமல் குரல் ஓசை இல்லாமல் கேட்ட எங்கள் மாணவ கண்மணிகளே, உங்களை பார்த்து நான் வியக்கிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நீங்கள் ஏஎம் ஜெயின் கல்லூரியை விட்டு வெளியே போகிற போது அறிவு பெருமக்களாக வெளியேறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்துகிறேன். மாணவ கண்மணிகளே, இந்த கருத்தரங்கம் பொருளுள்ள கருத்தரங்கம். ஏஎம் ஜெயின் கல்லூரியின் தமிழ் துறைக்கும் நிர்வாகத்துக்கும் என் நன்றி. நீங்களெல்லாம் வெறும் பாடத்திட்டத்தோடு நின்று விடாமல் மாணவர்கள் பயிற்சி பெற்று பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற வேண்டும் என்பதோடு மட்டும் நின்று விடாமல் எங்கள் தமிழ் குழந்தைகள் உலக குடிமக்களாக உய்ய வேண்டும் என்ற பெரிய லட்சியத்தோடு நீங்கள் இந்த கருத்தரங்கை நிகழ்த்துகிறீர்கள். உங்களை நான் பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். மாணவ கண்மணிகளே, இந்த விழா நிகழ்ந்து முடியும் பொழுது நீங்கள் எதை சுமந்து செல்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. தமிழ் சுமந்து செல்வீர்களா, அறிவியல் சுமந்து செல்வீர்களா, 2 மணி நேரம் எங்களை வதைத்து விட்டார்கள் என்று பேசிக்கொண்டு செல்வீர்களா, அறிவை ஏந்தி கொண்டு செல்வோம் என்று பேசுவீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு வாக்கு தர வேண்டும். இந்த நிகழ்வின் நிறைவில், இந்த கருத்தரங்க முடிவில் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய வாக்கு ஒன்று உண்டு. நாங்கள் இந்த மேடைக்கு வந்ததெல்லாம் ஒன்றை கண்டுபிடிக்கத்தான். எதை கண்டுபிடிக்க? தமிழை கண்டுபிடிக்கவா? அறிவியல் ஞானத்தை கண்டுபிடிக்கவா? பூமி எப்படி சுற்றுகிறது என்று கண்டுபிடிக்கவா? எதிர்கால தமிழ்
எதிர்கால தமிழ் உலகம், எதிர்கால உலகம் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி செல்லவா? இல்லை தோழர்களே, இல்லை. நாங்கள் வந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுக்குத்தான். உங்களில் யார் ஐன்ஸ்டீன் என்று கண்டுபிடிக்க வந்தோம். உங்களில் யார் நியூட்டன் என்று கண்டுபிடிக்க வந்தோம். உங்களில் யார் எடிசன் என்று அறிந்து போக வந்தோம். உங்களில் யார் மேடம் கியூரி என்று அடையாளம் அறிந்து போக வந்தோம். இந்த கருத்தரங்கம் உங்களுக்குள் இருக்கிற விஞ்ஞான பேரறிவை விழிக்க செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கருத்தரங்கம் என்று நான் நினைக்கிறேன். அதில் நாங்கள் வெற்றி பெறுவதல்ல, நீங்கள் வெற்றி பெறுவதை பொறுத்துத்தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். தமிழில் அறிவியல் இருந்ததா, இருக்கிறதா, இருக்குமா என்ற கேள்விக்கு இந்த கருத்தரங்கம் விடை காண வேண்டும். இந்த கருத்தரங்கம் ஆடம்பரங்களின் ஆர்ப்பாட்டம் அல்ல, பொழுதுபோக்கல்ல, அலங்காரங்களின் ஊர்வலம் அல்ல. இந்த கருத்தரங்கம் என்பது பயனுள்ளது, எதிர்கால தலைமுறையை உண்டாக்குவது, தமிழனுக்கு உலக முகவரி கொடுப்பது. எங்கள் பிள்ளைகளை மைக்ரோசாப்டில், நாசாவில் கொண்டு போய் சேர்ப்பது. அங்கு பணியாளர்களாக மட்டுமல்ல, ஆராய்ச்சியாளர்களாக உங்களை சேர்ப்பது. தமிழில் அறிவியல் இல்லையா? இருந்தது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரிக்க முடியும் என்று கனவு கண்டவன் தமிழன். அணுவை துளைக்க முடியாது என்பது கடந்த சில நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தின் கோட்பாடு. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பே அணுவை துளைக்க முடியும் என்று கனவு கண்டவன் தமிழன். இன்னொன்று, வலவன் ஏவா வான ஊர்தி என்று ஒரு சொற்றொடர் தமிழில் உண்டு. அதன் பொருள் என்ன தெரியுமா தோழர்களே, தோழிமார்களே? ஆள் இல்லாத விண்கலம். ஆள் இல்லாத விண்கலத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கற்பனை செய்தவன் தமிழன். நம்ம துணைவேந்தர் சொன்னது மாதிரி நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் இவ்வுலகம் என்று உலகத்துக்கு விஞ்ஞானத்தின் வேர்களை சொன்னவன் தமிழன், தொல்காப்பியன். இந்த உலகமே சூரியனால் உண்டானது. சூரிய குடும்பம் என்றுதான் இதற்கு பெயர். சூரியன் இல்லை என்றால் இந்த கோள்கள் எல்லாம் சூன்ய குடும்பங்களாகி இருக்கும். இந்த உலகம் சூன்ய குடும்பமாகாமல் இருப்பதற்கு ஒரே பொருள் சூரியன். அது கொடுக்கிற ஒளி, அது கொடுக்கிற வெப்பம், அது கொடுக்கிற ஆற்றல். இந்த உயிர்களின் தோற்றமே சூரியன். இதைத்தான் எங்கள் காவிய புலவன் இளங்கோவடிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் திரிதலான் ஞாயிறு போற்றுதும் என்று சொன்னவன் தமிழன். இப்போது உங்களை கேட்கிறேன், அணுவை துளைக்க முடியும் என்று கனவு கண்டாயே தமிழா, பிறகு நீ எங்கு போனாய்? ஞாயிறு போற்றுதும் என்று கனவு கண்டாயே தமிழா, பிறகு என்ன ஆனாய்? 5ம் கலந்த மயக்கம் இவ்வுலகம் என்று உண்மை அறிந்தாயே, அதன் பிறகு தமிழா உன் பயணம் எங்கே தடைப்பட்டது என்பதுதான் கேள்வி. மேற்கு உலகம் பொருளை கண்டுபிடிக்கிறது. கிழக்கு உலகமாகிய நாம், இந்தியா, தமிழன் என்ன கண்டுபிடிக்கிறோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். மேற்கு உலகம் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடித்தால், தமிழன் அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு சொல் கண்டுபிடித்தான், மின்சாரம். அவன் ராக்கெட் கண்டுபிடித்தான். நீங்க ராக்கெட்டுக்கு ஏவுகணை என்ற சொல் கண்டுபிடித்தீர்கள். அவன் டெலிவிஷன் கண்டுபிடித்தான். நீங்கள் அல்லது நாம் என்னையும் சேர்த்துக் கொள்வோம். நான் மட்டும் என்ன, உங்கள் கூட்டத்தில் ஒருவன் தானே, என் கூட்டத்தில் ஒருவர் தானே நீங்கள். நாம் அவன் டெலிவிஷன் கண்டுபிடித்ததற்கு தொலைக்காட்சி கண்டுபிடித்தோம். அவன் செல்போன் கண்டுபிடித்தான், நாம் கைபேசி என்ற சொல் கண்டுபிடித்தோம். தமிழர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், சொல் கண்டுபிடிக்கிற நிலையிலிருந்து மாறி எப்போது பொருள் கண்டுபிடிக்க போகிறீர்கள்? அந்த பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லையா?
நீங்கள் அறிவு பரம்பரை இல்லையா? நீங்கள் அறிவினுடைய வாரிசுகள் இல்லையா? பெரியார் ஒருமுறை சொன்னார், தமிழன் அறிவாளியாகத்தான் இருக்க முடியும், அவன் மக்காக இருக்க முடியாது. ஏன்? அதற்கு அவர் சொன்னார், தமிழன் மக்காக இருக்க முடியாது, இது வெப்ப நாடு, பூமத்திய ரேகைக்கு பக்கத்திலே உள்ள நாடு, வெப்ப நாட்டிலே உள்ள எவனும் மக்காக இருக்க முடியாது. எப்படி? அவர் சொன்னார், மலையிலே ஒரு பாம்பு, அது விஷமற்ற பாம்பு, வெப்ப நாட்டிலே ஒரு பாம்பு, இது விஷமுள்ள பாம்பு. மலையிலே ஒரு நதி, ஆக்சிஜன் குறைந்த நதி, சுவையற்ற நதி. வெப்ப நாட்டிலே ஒரு நதி, இது சுவை உள்ள நதி, ஆக்சிஜன் அதிகம் உள்ள நதி. வெப்ப நாட்டிலே ஒரு பூ, அது மணமற்ற பூ. மலைநாட்டிலே ஒரு பூ, மணமற்ற பூ. வெப்ப நாட்டிலே வெடித்து சிரிக்கிறது ஒரு மல்லிகை மொட்டு, வாசனை உள்ளது. வெப்ப நாட்டிலே பிறக்கிற பூ வாசனை உள்ளதாக இருக்கிற போது, வெப்ப நாட்டிலே ஓடுகிற பாம்பு விஷம் உள்ளதாக இருக்கிற போது, வெப்ப நாட்டிலே ஓடுகிற நதி சுவை உள்ளதாக இருக்கிற போது, வெப்ப நாட்டிலே பிறந்த தமிழா, நீ மட்டும் எப்படி மக்காக இருக்க முடியும்? நீ வீரியம் உள்ளவனாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னவர் பெரியார். அதன் வழி வந்தவர்கள் நீங்கள். நம் நாட்டில் இருந்த அறிவு செல்வங்கள் எல்லாம் இங்கே. தமிழில் விஞ்ஞானம் இருந்தது, வாழ்க்கை விஞ்ஞானப்படுத்தப்பட்டிருந்தது. காலத்தை அறிந்தவன் தமிழன். கூதிர்காலம், முன்பணிக்காலம், பின்பணிக்காலம் என்று காலத்தை பிரித்தவன் தமிழன். காற்றுக்கு பெயர் வைத்தவன் தமிழன். விண்ட் என்ற ஒரு சொல் ஆங்கிலத்தில் இருக்கிறது. திசைக்கு ஒரு பெயர் வைத்தவன் தமிழன். வடக்கிலிருந்து வந்தால் அது வாடை, தெற்கிலிருந்து வந்தால் அது தென்றல், கிழக்கிலிருந்து வந்தால் அது கொண்டல், மேற்கிலிருந்து வந்தால் அது கோடை. திசைக்கு ஒரு காற்று, திசைக்கு ஒரு பெயர், காற்றுக்கு பெயர் வைத்தவன் தமிழன். வேளாண்மை அறிவு மிக்கவன் தமிழன். இந்த நவீன அக்ரிகல்ச்சர் என்பது நேற்று வந்தது. ஆனால் அக்ரிகல்ச்சர் என்பது தமிழனின் கல்ச்சர், முதல் கல்ச்சர். அவன் இந்த உங்க அக்ரிகல்ச்சர் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பே, விஞ்ஞான நூல்கள் எல்லாம் வருவதற்கு முன்பே, ஆண்டாண்டு காலமாக 10,000 ஆண்டுகளாக வேளாண்மை செய்தவன் தமிழன். முதலில் வேட்டை கலாச்சாரம், பிறகு வேளாண்மை கலாச்சாரம், பிறகு தொழில் கலாச்சாரம், இன்றைக்கு கல்வி கலாச்சாரம் என்று 4வது கலாச்சாரத்திற்கு மனித குலம் தாவி இருக்கிறது. தோழர்களே, விவசாயத்தை அறிந்தவர்கள், விவசாய குடும்பத்து பிள்ளைகள் இங்கு பல பேர் இருக்கலாம். முதல் தலைமுறை பட்டதாரிகள் நீங்கள் இங்கு வந்திருக்கலாம். உங்களை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை பார்த்தால் நீங்கள் மேட்டுக்குடி பிள்ளைகள் இல்லை. உங்கள் முகம், நிறம், தோற்றம், பாவனை, அசைவு இவைகளை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆண்களையும் கவனிக்கிறேன், பெண்களையும் கவனிக்கிறேன். எல்லாம் என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், என் குடும்பத்து பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பல பேர் நடுத்தர வர்க்கத்து பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும், வேளாண் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் பல பேர் தெரியும். முதல் தலைமுறையின் பட்டதாரிகளை ஏஎம் ஜெயின் கல்லூரி உருவாக்குகிறது என்பதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கும் மனித வளத்துக்கும் நீங்கள் ஆற்றுகிற மிகப்பெரிய கடமை. உங்களை நான் போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். இந்த பாருங்க, தமிழர் என்ன செஞ்சா தெரியுமா? விவசாயம் பண்ணா, இடைவெளிய பழமொழியில வச்ச அந்த விஞ்ஞானத்தை பழமொழிகளுக்கு கொண்டு வந்தவன் தமிழன். நெல்லு நட வேண்டும். நெல், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடைவெளி இருக்க வேண்டும். அந்த இடைவெளி எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு மத்தியில் நண்டு ஊர்ந்து செல்ல வேண்டும். இது நெல்லுக்கு. கரும்புக்கு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு கரும்பு நாட்டுக்கும் இடையில் நரி ஓட வேண்டும். வாழை, ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கு மத்தியில் வண்டி ஓட வேண்டும். தென்னை, ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கு மத்தியில் தேர் ஓட வேண்டும். ஒரு தென்னை மரத்தின் கீற்றிலிருந்து மறு தென்னை மரத்துக்கு அணில் தாவக்கூடாது. குறும்பையை குடிச்சிடும், இளநீர் காய்க்காது.
குறும்பை பிடிக்கும், ரொம்ப அணிலுக்கு எலிகளுக்கு பிடிக்கும், தேவாங்குக்கு பிடிக்கும். தண்ணியை குடிச்சிருச்சுதான் வராது. நண்டூர நெல்லு, நரி ஓட கரும்பு, வண்டி ஓட வாழை, தேர் ஓட தென்னை. இந்த விஞ்ஞானத்துக்கு பிறகு தமிழன் அறிவில்லை என்று சொல்ல எவன் சொல்ல முடியும்? தமிழனுக்கு வேளாண்மை அறிவு இல்லை என்று எவன் சொல்ல முடியும்? வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் எங்கள் தமிழ் விவசாயியை பார்த்து பாடம் கற்றுக்கொண்டு செல்லுங்கள். நீங்கள் பூச்சி மருந்து கண்டுபிடித்திருக்கலாம். எங்கள் பூச்சி மருந்து என்பது வேப்பம் புண்ணாக்கும், வேப்பம் எண்ணெயும் தான் எங்கள் முதல் பூச்சி மருந்து. இயற்கை விவசாயம், ஆர்கானிக், அது உண்மையான பூச்சி மருந்து. அது உங்கள் பூச்சி மருந்து எங்கள் தானியங்கள் வரைக்கும் ஊடுருவுகின்றது. இதை கண்டறிந்தவன் தமிழன். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வர வேண்டும் தோழர்களே. உங்கள் அறிவை நீங்கள் கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய பணியாக தண்ணீர் தேசம் எழுதியிருக்கிறேன், மகா கவிதை எழுதியிருக்கிறேன். இன்னும் ஈற்றடி முச்சீராய் ஏனையடி நார்ச்சீராய் இயற்சீரும் வெண்சீரும் வந்து வெண்சீர் வெண்டலையும் இயற்சீர் வெண்டலையும் விரவி வந்து என்று இலக்கணம் பேசிக்கொண்டே இருந்தால் எங்கள் தமிழ் வளராது. இலக்கணமும் வேண்டும். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த மூன்றையும் தாண்டி அறிவியல் தமிழ் என்ற 4ஆம் தமிழை உண்டாக்குவதுதான் நவீன தமிழனின் முதல் கடமை. இதை வைரமுத்து சொன்னான் என்று உலகமெல்லாம் சொல்லுங்கள். முத்தமிழ் போதாது, முத்தமிழ் கூடாது என்று சொல்லவில்லை. கவனம். நம் ஊர் ஆட்கள் வார்த்தைகளை மாற்றி போட்டு என்ன வேணும் செய்வாங்க. முத்தமிழ் கூடாது என்று சொல்லவில்லை, முத்தமிழ் போதாது என்று வைரமுத்து சொன்னான். தமிழ் படித்தவன், தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், தமிழாலேயே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறவர் சொன்னான் முத்தமிழ் போதாது என்று. ஆமா, 4ஆம் தமிழாக அறிவியல் தமிழ் வேண்டும். அறிவியல் இதழ்கள் வேண்டும். கலை கதிர் என்று ஒரு ஏடு வந்திருந்தது. அது எங்கே? பல்கலைக்கழகங்கள் என்ன செய்கின்றன? அண்ணா பல்கலைக்கழகம் இதை அறிவியல் சொற்களை, அறிவியல் கட்டுரைகளை வெளியிட வேண்டாமா? மேற்கு உலகத்தில் நியூயார்க் டைம்ஸ் நேற்று வெளியிட்ட கட்டுரையை இன்று தமிழ்நாட்டில் வெளியிட வேண்டாமா? நேற்று மேற்கு உலக விஞ்ஞானிகள் பேசியதை தமிழில் இன்று பேச வேண்டாமா? நமக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு? தூரம் குறைந்து விட்டது. இன்றைக்கு மீனம்பாக்கத்துக்கும் சிகாகோவுக்கும் உள்ள தூரம் என்ன தெரியுமா? விஞ்ஞான தூரம். மீனம்பாக்கத்துக்கும் சிகாகோவுக்கும் அல்லது நியூயார்க்கும் உள்ள தூரம் 0 கிலோமீட்டர். விமானத்துக்கு தூரம் இருக்கிறது, விஞ்ஞானத்துக்கு தூரம் இல்லை. தூரம் குறைஞ்சு போச்சு. எனவே தமிழில் விஞ்ஞானம் வேண்டும் என்றால் விஞ்ஞான நூல்களை கொண்டு வர வேண்டும், விஞ்ஞான சொல்லாக்கங்களை கொண்டு வர வேண்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தமிழ் படுத்திக் கொள்ளுங்கள் தோழர்களே, விஞ்ஞானப்படுத்திக் கொள்ளுங்கள் தோழர்களே. உங்கள் மேல் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை என்னும் சாம்பல்களை உதறி எறியுங்கள். உங்கள் குடும்ப வழியாக மூட நம்பிக்கை வந்தாலும் உதறி எறியுங்கள். ஒரு சம்பவம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. குஜராத் அங்கலேஸ்வர் என்று ஒரு இடம். அந்த இடத்தில் ஊருக்கு வெளியே ஒரு குளம். அந்த குளம் திடீரென்று தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. குளத்தின் தண்ணீர் பரப்பு தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. தண்ணீர் தீப்பிடிப்பது என்பது ஒன்றும் தமிழுக்கு அந்நியமல்ல. அள்ளர் பழனத்து அறக்காம்பல் வாயவிட வெள்ளம் தீப்பட்டதன வெறி புள்ளினந்தன் கைச்சிறகால் பார்ப்பொடுத்தும் கவ்வை உடைத்தரோ நச்சினைவேல் கோக்கோதை நாடு என்று முத்தொள்ளாயிர பாட்டு உண்டு. ஆம்பல் மலர்கள் வயல்வெளிகளில் மொட்டுக்கள் அவிழ்ந்தன. அவிழ்ந்தவுடன் அதன் நிறமும் அதன் உயரமும் ஜுவாலை தண்ணி வயல்வெளியில் தீப்பிடித்தது போல் இருந்தது. அந்த வயற்கரைகளில் இருந்த மரங்களில் இருந்த பறவைகள் தங்கள் குஞ்சுகளை வந்து சேர்த்து சிறகோடு அணைத்துக் கொண்டன என்பது பழைய பாட்டு. இது பழைய பாட்டு. அங்கலேஸ்வரில் தீப்பிடித்தது. உடனே என்ன ஆயிட்டான்? சாமி குத்தம். வாழ்க்கை விஞ்ஞானத்துக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பை பாருங்கள். நீங்கள் படித்தவர்கள், நீங்கள் உங்கள் தாய் தந்தையரை திருத்த வேண்டும், உங்கள் உறவுகளை திருத்த வேண்டும், உங்கள் குடும்பங்களை திருத்த வேண்டும்.
உங்களை படிக்க அனுப்பி வைத்ததன் பயன் பட்டம் பெறுவதும் சம்பளம் பெறுவதும் அல்ல. ஒரு சமூகம் உயர்வு பெறுவது, அறிவு தெளிவு பெறுவது. நீங்கள் உங்கள் வீட்டு மூடநம்பிக்கைகளை ஒழிக்காவிட்டால் உங்களுக்கு எதற்கு BA, உங்களுக்கு எதற்கு BSc, உங்களுக்கு எதற்கு MA, உங்களுக்கு எதற்கு PhD என்ற கேள்விகளை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். செல்போன் பார்ப்பதற்கா கல்வி? ஐபோனில் விளையாடுவதற்கா கல்வி? கேம்ஸ் பார்ப்பதற்கா கல்வி? அந்த பொழுதுபோக்கை தூர எறிந்து விட்டு அறிவின் பக்கம் உங்கள் ஆற்றலை திருப்ப வேண்டும். தோழர்களே, தோழிமார்களே, சாமி குத்தம்னு பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் சுத்தி கடை போட ஆரம்பிச்சுட்டான். வரவும் போறவெல்லாம் கன்னத்துல போட ஆரம்பிச்சுட்டான். சாமி குற்றமாகி விட்டதுன்னு திருவிழாலாம் ஆரம்பிச்சிருச்சு. அங்க சாமி வச்சுட்டான், கிடையாது, அக்னீஸ்வரர் ஆரம்பிச்சுட்டான். இதன் பிறகு திடீர்னு ரஷ்யாவிலிருந்து ஒரு குழு வந்தது. அந்த குழு இங்க ஒரு தீப்பிடிச்சு எரியுது, குளம் தண்ணீர் தீப்பிடிச்சு எரியுதுன்னு போய் பார்த்துருக்கான். பார்த்துட்டு அந்த தண்ணியை கையில் அள்ளி இருக்கான். அள்ளி பார்த்துட்டு கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும்னு இருக்கான். கீழே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கண்டறிந்து விட்டான் ரஷ்யன். அந்த குளத்துக்கு கீழே காலங்காலமாக மூடி கிடந்த பெட்ரோல் ஊற்று கண் திறந்திருக்கிறது. கீழே பெட்ரோல் இருந்திருக்கு, அது மூடி கிடந்திருக்கு. அந்த பெட்ரோல் ஊற்று உடைந்து மிதந்து மேலே வந்தது. அந்த பக்கம் காலை கடன் கழிக்க போன ஒருவன் சிரடு குடிச்சிட்டு பிடிச்ச தீக்குச்சியை தூக்கி எறிஞ்சான். பிடிச்சிருச்சு தீ. இது நடந்தது. இதன் பிறகு தீ அணைக்கப்பட்டது, பெட்ரோல் எடுக்கப்பட்டது, ஊர்வலங்கள் கலைந்தன, சந்தைகள் கலைந்தன. அக்னீஸ்வரர் வீட்டுக்கு போயிட்டார். இதை யார் செய்வது? இது அறிவின் தலைமுறை. மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்கு பிறந்தவர்கள் நீங்கள். பாட்டு கேட்டாலும் பாட்டில் அறிவு இருக்கிறதான்னு பாருங்க. வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீரர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே என்பது பழைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாட்டு. வேப்ப மரத்துக்கும் பேய்க்கும் என்ன சம்பந்தம்? என் தோழிமார்களே, தோழர்களே, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இதையெல்லாம் பேசிக்கொண்டே செல்ல வேண்டும். இந்த உலகத்தை விஞ்ஞான கண் கொண்டு பார்க்க தெளிவு வேண்டும். அதாவது அந்த வேப்ப மரத்துல பேய் இருக்கு, போகாத. ஏன்னா வேப்ப மரத்துக்கு கீழே படுத்திருந்தவன் ரத்தம் கட்டி செத்து போயிட்டான். வேப்ப மரத்துக்கு கீழே இரவில் படுத்திருந்த ஒருவன் மூக்கு வழியாக ரத்தம் கசிந்து இறந்து போனான். வேப்ப மரத்துல பேய் இருக்கு என்று கண்டுபிடிக்கப்பட்டார். வேப்ப மரத்துக்கு எவனுமே போறதில்லை. போன ஆணி அடிச்சுட்டு வந்துடுவாங்க. இது என்ன தெரியுமா? இப்பத்தான் உங்கள் விஞ்ஞானம் வினைப்படுகிறது, உங்கள் அறிவியல் துணைக்கு வருகிறது. அது என்ன தெரியுமா? பகலில் நீங்கள் வேப்ப மரத்துக்கு கீழே படுத்திருக்கலாம், சுகமாக இருக்கும். ஏனென்றால் பகலில் அந்த வேப்ப மரம் ஒளிச்சேர்க்கை செய்கிறது. ஒளிச்சேர்க்கை செய்கிற போது மரம் கார்பன் டை ஆக்சைடை விழுங்கி ஆக்சிஜனை துப்புகிறது. அந்த ஆக்சிஜன் சுவாசிக்க சுகமாக இருக்கிறது, குளிர்ச்சியாக இருக்கிறது. பகலில் மரத்தடி என்பது சொர்க்கம். அதே இரவில் பார்த்தால் அதே வேப்பமரம், வேப்பமரம் மட்டுமல்ல, தாவரங்கள் யாவையும் அவைகள் ஆக்சிஜனை உள்வாங்கி அதிகமான கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன. வேப்ப மரத்துக்கு கீழே இரவிலே படுத்திருக்கிறவன் கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக உண்டு உள்ளே செலுத்துவதற்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் மூக்கு வழியே ரத்தம் வந்து செத்து போனான் என்பது விஞ்ஞானம். இது மரணம் என்பது பேயிலிருந்து வருகிறதா, விஞ்ஞானத்திலிருந்து வருகிறதா? இந்த அடிப்படை தெரியாவிட்டால் பகலிலும் பேய் இருக்கிறது என்று சொல்வீர்களா, மாட்டீர்களா? பகலில் பேய் இல்லை, பகலில் அந்த கடவுள் இருக்கிறது. இரவிலே பேய் இருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு என்ற பேய். பேய்க்கு பெயர் வையுங்கள், சாமிக்கும் பெயர் வையுங்கள். இப்படி இருந்தால்தான்
நம் புதிய தலைமுறையை நோக்கி நாம் முன்னேற முடியும். தோழர்களே, தோழிமார்களே, நிறைவாக என் கருத்துக்கு வருகிறேன். எவ்வளவு எவ்வளவு சிரமத்திற்கு மத்தியிலும் மெட்டுக்கு பாட்டெழுதுகிற பொழுது நான் விஞ்ஞான பூர்வமாக சிந்திக்கவே ஆசைப்படுகிறேன். முருகனை பற்றியும் விஷ்ணுவை பற்றியும் விநாயகனை பற்றியும் இந்த நாட்டில் தடுக்கி விழுந்தால் பாட்டு. ஆடி மாதத்தில் படையெடுக்கிற சாமிகளினுடைய ஆர்ப்பாட்டங்களை பார்த்தால் ஊரை விட்டு காலி செய்து விடலாம் என்று இருக்கிறது. அவ்வளவு பாடல்கள். ஆனால் விஞ்ஞான பாடல்கள் எங்கே? அறிவு பாடல்கள் எங்கே? நான் சொன்ன சுஷ்மிதா சென் என்ற ஒரு உலக அழகி, திடீர்னு 2 பேர் காதலன் நாகார்ஜுனும் சுஷ்மிதா சென்னும் மாடிக்கு போகிறார்கள். அப்படி மாடிக்கு போகிற போது லிப்ட் இல்லாமல் போயிடுது. லிப்ட் இல்லாமல் போகவும் படிகளில் ஏறி செல்கிறார்கள். ஒரு 4 மாடி வந்ததும் சுஷ்மிதா சென் சொல்கிறார், காதலா, என்னால் படியேறி வர முடியவில்லை, எனக்கு மூச்சு இறைக்கிறது, என்னை சுமந்து செல்வாயா? அதனால் என்ன, சுமந்து சென்றால் போயிற்று. நாகார்ஜுன் சுஷ்மிதா சென்னை தன் கையில ஏந்திக்கிட்டாரு. கையில் ஏந்தி நடக்கிறாரு. 4 மாடி 8 மாடி ஆச்சு. அந்த பெண் கேட்கிறாள், நான் கனமாக இல்லையா? என் வெயிட்ட நீ ஃபீல் பண்ணலையா? அதற்கு அவன் சொல்கிறான், அடியே பெண்ணே, காதலில் எடை தெரியாது பெண்ணே, காதலுக்கு எடை தெரியாது. எது போல நீரில் பொருள்கள் எடை இழக்கும், நிலாவில் மனிதன் எடை இழப்பான், காதலில் கூட எடை இழக்கும். கண்டு கொண்டேனடி, அதை இன்று கண்டேனடி. ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபலை காதலுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். காதலுக்கு கொண்டு வந்து சேர்த்தால்தான் விஞ்ஞானமே விளங்கும். விஞ்ஞானம் இளமைப்படுத்த வேண்டும் என்றால் அதை காதலோடு கலக்க வேண்டி இருக்கிறது தோழர்களே. இன்னொன்று சொன்ன, இதயம் துடிப்பது நின்றாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும். அன்பே, என நீ நீங்கினால் மறுகணம் என் உயிர் தாங்காது. இருதயம் நின்று விட்டால் அது சாவல்ல, தெரிந்து கொள்ள வேண்டும். இருதயத்தின் சாவு அல்ல சாவு. இருதயம் நின்று விட்டால் அதை பிசைந்து கொடுங்கள், அதன் மேல் ஒரு மசாஜ் பண்ணுங்க, இருதயம் துடிக்க ஆரம்பிச்சிடும். அம்மாவோ அப்பாவோ சட்டென்று கீழே விழுந்து விட்டால், இருதயம் துடிக்கவில்லை என்றால் சற்றே பிசைந்து கொடுங்கள், துடிக்க ஆரம்பித்து விடும். மூளையின் சாவுதான் சாவு. மூளை இறந்து விட்டால் அது முழு சாவு. இருதயம் இறந்து விட்டால் இன்னும் கொஞ்சம் உயிர் வாழ்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. இருதயம் துடிப்பது நின்றாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும். அன்பே, என நீ நீங்கினால் மறுகணம் என் உயிர் தாங்காது என்று எழுதியிருக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் உங்கள் சொற்கள் எனக்கு வேண்டும். இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து, 15 ஆண்டுகள் கழித்து உங்களை எங்காவது ஒரு விமானத்தில் சந்திப்பேன், உங்களை எங்காவது ஒரு நிறுவனத்தில் சந்திப்பேன், உங்களை எங்காவது ஒரு விழாவில் சந்திப்பேன். அப்போது நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது ஒன்று உண்டு. ஐயா, ஏஎம் ஜெயின் கல்லூரியில் 2025 அக்டோபர் 24ஆம் தேதி விஞ்ஞான கருத்தரங்கில் உரையாற்றினீர்கள். அந்த உரையின் விழிப்பில் கண்விழித்து கொண்டவன் நான், கண்விழித்து கொண்டவள் நான். அன்று என் இதயத்தில் ஒரு லட்சியம் உருவானது. அந்த லட்சியத்தில் முளைத்தவன் நான், அந்த லட்சியத்தில் முளைத்தவள் நான். இன்று உயரத்தில் இருக்கிறேன். நான் இன்று இந்த உயரத்தில் இருப்பதற்கு காரணம் உங்கள் சொற்பொழிவும் ஒரு காரணம் என்று என்னை பார்த்து உங்களில் சில பேர் சொன்னால் அதுதான் இந்த விழாவின் வெற்றி என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு அறிவு இருக்கிறது. மைக்ரோசாப்டின் சிஇஓ யார் தெரியுமா? சத்யா நாதல்லா. நேற்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்தியர். உங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. உங்களில் யாரோ சிலர் அந்த வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அவருக்கு சம்பளம்
600 கோடியிலிருந்து 844 கோடி ஆண்டுக்கு என்று மைக்ரோசாப்ட் அறிவித்திருக்கிறது. என்ன காரணம்? AI தொழில்நுட்பத்தில் உலகத்தில் முதன்மையான நிறுவனமாக மைக்ரோசாப்டை வளர்த்து கொடுத்ததற்காக இந்தியராகிய சத்யா நாதல்லாவுக்கு 250 கோடி சம்பளம் உயர்வாக கூட கிடைத்திருக்கிறது. இதற்காக நீங்கள் பெருமை கொள்ள வேண்டாமா? இது இந்தியனின் பெருமை அல்லவா? மைக்ரோசாப்டில் பெரும்பாலும் இந்தியர்கள். மைக்ரோசாப்ட் தலைவரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் அதிகமான இந்தியர்களை வைத்திருக்கிறீர்களே, நாளை இந்த இந்தியர்கள் எல்லாம் இந்தியாவில் தொழில் வளர்ந்து இந்தியாவுக்கே சென்று விட்டால் என்ன செய்வீர்கள்? உங்கள் நிறுவனத்தை இழுத்து மூடுவீர்களா என்று கேட்டார்கள் மைக்ரோசாப்ட் தலைவரிடம். மைக்ரோசாப்ட் தலைவர் சொன்னார், என் நிறுவனத்தை நான் இந்தியாவுக்கு இடம் மாற்றிக் கொள்வேனே தவிர இந்தியர்களை இழக்க மாட்டேன் என்று மைக்ரோசாப்ட் தலைவர் சொன்னார். அந்த இந்திய மூளை உங்கள் மூளை, உங்கள் மூளை வளரட்டும். தமிழில் சிந்தியுங்கள், தமிழில் பேசுங்கள், தமிழில் எண்ணுங்கள், தமிழில் எழுதுங்கள். தமிழ் தாய்மொழியில் பெறுகிற அறிவுதான் வெளிச்சம் கொடுக்கும். தாய்மொழியில் பெறக்கூடிய அறிவிலிருந்துதான் பிறமொழி அறிவு பிறக்கும். எனவே தாய்மொழியில் எண்ணுங்கள், எழுதுங்கள், அறிவியலின்படி வாழுங்கள், மூட நம்பிக்கையை முறியடியுங்கள், உங்கள் வாழ்க்கையை அறிவியல் வசம் ஒப்படையுங்கள். அறிவியல் வளர்ந்தாலும் உங்கள் இதயத்தில் தமிழர்களின் அழகியலும் ஈரமும் மட்டும் என்றும் இருக்கட்டும். உங்களுக்கு அறிவியல் புற வாழ்க்கைக்கு, தமிழர்களின் அறவியல் உங்கள் அக வாழ்க்கைக்கு. அறிவியல் உங்கள் புற வாழ்க்கைக்கு, தமிழர்களின் அறவியல் உங்கள் அக வாழ்க்கைக்கு. வாழ்க மாணவ கண்மணிகள், வெல்க இந்த கல்லூரி, வாழ்க வளர்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.